ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே 108 சீட்டை செக்யூர் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 1,72,00,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியுமே இந்த அளவுக்கான வாக்கை பெற்றதே இல்லை. எனக்கு புரியாத ஒரு புதிர் என்னன்னா, நீங்கள் தோத்துட்டீங்க, சரி அவ்வளோதான், வெற்றி பெற்றவங்களை வாழ்த்து சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலையை பார்க்க வேண்டியதுன்னு எதுக்கு தேவையில்லாமல் ஒரு கோட்டை கொண்டு வந்துட்டு அந்த கோட்டை தமிழ்நாட்டிலலாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்களேன். இஃப் யூ வாண்ட் டெஸ்ட்ராய் அ நேஷன், டெஸ்ட்ராய் த திங்கிங் ஆஃப் இட்ஸ் யூத். அப்படி யூத்து தான்ப்பா விஜய் வரணும்னு நினச்சாங்க. விஜய் என் யூத்தோட மனசை போய் மாற்றி இந்த நேஷனை டெஸ்ட்ராய் பண்ண போகிறாரு. அவர் இந்த நேஷனை ரீக்ரியேட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்காரு. தப்பு. இதில் சில இன்ஃப்ளூசர்லாம் இருக்காங்க. அவங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி எலெக்ஷனுக்கு முன்னாடி வாயை விட்டு சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜூலியை எடுத்துக்கோங்க. நேற்று வந்துட்டு வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி அவங்களே ஒரு வீடியோ போடுறாங்க. அண்ட் லவுட் ஸ்பீக்கர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வீடியோ நான் நிறையா ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவங்க விட்ட சேலஞ்ச் என்னன்னா, டிவிக்கே ஜெயிச்சிருச்சுன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணி டெலிட் பண்ணிட்டு எந்த ஒரு சோஷியல் மீடியாவுக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ அவங்களால அப்படி இருக்க முடியுமா? ஏன் இருக்கிறதுலே குட் ஜேர்னலிஸ்ட்னு நான் பார்த்த ரங்கராஜ் பாண்டே 10 தொகுதியில் ஜெயிச்சா நான் அரசியலை பற்றி பேசவே மாட்டேன்னு சொன்னார். இப்போ 108 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. பேசாமல் உங்களால் இருக்க முடியுமா? உங்களோட வாழ்க்கையே அதுதான். எப்படி நீங்கள் பேசாமல் இருக்க முடியும்? ஸோ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பீப்புள் ஹூ ஸ்டார்ட் த நியூ திங்ஸ். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கு அனலிஸ்டிக்கு என்ன நீங்கள் பண்ணாலும் மக்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் தீர்ப்பாக இருக்க போகுது. ஓகேவா? எல்லாருமே ஒரு சேயிங்ஸ் வாழ்க்கையில் கண்டிப்பாக கேட்டிருப்பான். டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். ஸோ டிவிக்கே ஜெயிச்சிட்டாங்க.